இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக மணக்க ஜிலேபி மீன் குழம்பு தான் நாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமாக இன்றைக்கி மீனை நானே சுத்தம் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மீன் நானே கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது. அப்பா மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன உடனே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தா உள்ளூரில் குளத்துல பிடிச்ச மீனுன்னு சொன்னாங்க. ஸோ உயிரோடு அப்படியே இருந்தது. கட் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். பக்கத்தில் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து யாருமே கட் பண்ணி கொடுக்குற மாதிரி யாரும் பக்கத்தில் இல்லை. சரி இது என்ன பெரிய வேலையாக, நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பெரிய அருவாள் மனை, கத்தி, அப்புறம் ஒரு சிஸ்ஸர். ஃபஸ்ட்டு மீனோட அந்த செதில் கட் பண்ணுறதுக்கு சிஸ்ஸர், சின்ன சிஸ்ஸர்ட்டு கட் பண்ணி பார்த்தேன். அது சரியாக கட் ஆகலை. அதே மாதிரி மீன் சும்மா பிடிச்சி அதை கட் பண்ணும்போது கையிலேருந்து வலிக்கி போனது. ஸோ சாம்பல் எடுத்துகிட்டு சாம்பலை கையில் நல்லா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட அந்த செவுள் பகுதி இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக கத்தினால் அதில் உள்ள செதில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணோம். கத்தியை நல்லா சீவி விட்டோம் அப்படின்னாலே போதும். அந்த செதில் எல்லாமே வந்துடும். ஈஸியாக வந்துருச்சு. இது என்ன பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மீனுக்கு கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எந்த ஒரு வேலையுமே நம்ம பழகி பார்க்காம நம்மளால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ இந்த தடவை நம்ம கண்டிப்பாக செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் மீன் கட் பண்ண ஆரம்பித்தேன். செதில் எல்லாமே இந்த மாதிரி கத்தினால் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்ட உடனே எல்லா செதிலுமே போயிடுச்சு. செதில் எல்லாமே போனதுக்கு அப்புறமா நான் மீனை சின்ன சின்ன துண்டாக பெரிய அருவாள் மனையில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த மாதிரி மீனோட தலைப்பகுதிக்கு கீழே இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அது குடல் பகுதியில் உள்ள வேஸ்ட்டு எல்லாமே நமக்கு இந்த மாதிரி கைனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி செதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னாலும் அதை லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரியே கட் பண்ணியாச்சு. தலைப்பகுதி மட்டும்தான் எனக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதில் உள்ள அந்த செவுள் எல்லாத்தையும் நம்ம கைனால் விட்டு கட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மீன் கட் பண்ணுற அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா உப்பு, ஏன்னா மீனில் ரொம்ப அழுக்கு இருக்கும். மீன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கழுவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு மீனை அந்த பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கைனால் நல்லா தேய்ச்சி விடும்போதே அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். நான் இந்த மாதிரி சின்னதாக கல் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து லைட்டாக அந்த கல்லை லைட்டாக உரசும் போது மேலேயும் அதில் அழுக்கு இருந்தது அப்படின்னாலும் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் உரசி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அவ்வளோ மீனையும் சுத்தம் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். நம்மளோட மீன் சுத்தம் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். மீன் நான் ஒரு 10-15 தடவைனாலும் நான் கழுவி இருப்பேன். நம்ம கழுவுற தண்ணி நல்லா வெள்ளையாக வர்ற அளவுக்கு நம்ம மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், மீனில் உள்ள அழுக்கு எவ்வளோ வருதுன்னு. எந்த ஒரு வேலையுமே கஷ்டம்னு நினச்சி நம்ம விட்டுறக்கூடாது. எதையுமே செஞ்சு பார்த்தா தான் நம்ம அதை செய்ய முடியுமா அப்படின்றத நமக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம ஒருக்கா செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது. எல்லாமே நமக்கு ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி இப்படி இருக்குது. நான் இதை தனியாக அலசி எடுத்துக்கிட்டேன். நிறையா மீன் இருக்கிறதுனால 2 பேட்சாக நான் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 தடவை நான் ஃபுல்லாக அலசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். மீன் இந்த மாதிரி அலசும் போதே அது இடையில ஏதாவது அழுக்கு மாதிரி இருந்தாலோ அப்படி இருந்தாலும் நாம் அதை லைட்டாக கையினால் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கழுவும் போதே நம்ம எல்லா அழுக்குமே சுத்தம் பண்ணிடலாம். பாருங்கள், மீனோட நம்ம தண்ணியை எவ்வளோ இப்போ ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் அலச ஆரம்பிச்சிட்டேன். இன்னமும் தண்ணியோட கலர் கூட சேஞ்ச் ஆகலை. நல்லா அழுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 to 5 டைம்ஸ் நம்ம அலசணும் அப்படின்னா போதும். நமக்கு நல்லா மீன் சுத்தமாகி வந்துடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-10 தடவைக்கு மேலவே அலசிட்டேன். மீனும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கடையில் சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு.
இவ்வளோத்தையும் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து ஆனது ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. மீன் வந்து கழுவுன கையோடு வந்து அந்த இடத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்டவே வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு வந்து. ஏன்னா நிறையா மீன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறதுனால. கரம் மசாலா 1 ஸ்பூன், கண்டிப்பாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா வந்து தண்ணி லைட்டாக விட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நாம் வந்து கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் இருந்தது அப்படின்னா ஆயிலே வந்து நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு வந்து நான் வந்து கலந்து வந்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆயில் சேர்க்குறதுனால நமக்கு வந்து மசாலா வந்து உதிராமல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து மீனோட அந்த நடுப்பகுதியை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்து பொரிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அந்த வால் பகுதி மற்ற பகுதி எல்லாமே நம்ம வந்து தலைப்பகுதியும் வால் பகுதியும் நம்ம வந்து குழம்புக்கு வந்து போட்டால் நல்லாயிருக்கும். இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் வந்து மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுட்டேன். வால் பகுதியும் தலைப்பகுதியும் குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சூப்பராக இந்த மீன் வந்து தனியாக வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஊறி வந்து வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து அரைச்சி தான் வந்து செய்ய போகிறேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கிட்ட வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சின்னதாக இருந்ததுனால 3 எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2 மட்டும் எடுத்துக்கோங்க போதும். தக்காளியும் வந்து ஒரு 2 தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்காக மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து 2 சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவும் வந்து சேர்க்க போகிறோம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு குழம்பு மசாலா வந்து நீங்கள் எவ்வளோ வந்து காரத்துக்கு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நார்மலாக வைக்கிற புளிக்குழம்பை விட கூட கொஞ்சம் வந்து காரமாக வைங்க. அப்போ தான் மீன் குழம்பு வந்து சாப்பிட வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு வந்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டும் வந்து சின்ன வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி இடித்து வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இடித்து வந்து சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இடித்த வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் மதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து இடித்து வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 20 பல் இருக்கும் சின்ன வெங்காயம். 20 சின்ன வெங்காயம் வந்து இருக்கும். அதை நான் இந்த மாதிரி இடித்து வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதை எண்ணெயில் வதக்கும் போதே அந்த பூண்டு வெங்காயத்தோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமா நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துடலாம். மசாலாவை வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாம் வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நமக்கு வந்து போகணும். அது வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற புளி வந்து இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம்.
ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, பெரிய சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி புளி நல்லா வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து காரமும் புளிப்பும் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட புளி கரைசலை வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீன் துண்டுகளெல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு குழம்போட திக்னஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து சுண்டி வந்துடும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்து வந்து சேருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போ நம்ம வந்து மீன் துண்டு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். மீன் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், மீன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சூப்பராக வந்து மீன் குழம்பு வந்து மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் மீன் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு வீட்டில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த முறையில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மசாலா கலந்து வச்ச மீனெல்லாம் வந்து பொரித்து வந்து எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான தீயில் வந்து வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா மசாலா வந்து கருகிடும். இப்போ மீன் வந்து போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நாம் வந்து திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட மீன் வந்து பொரிச்சாச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜிலேபி மீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி மீன் பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சூப்பரான மீன் ஃப்ரையும் மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா மீனும் இந்த மாதிரி நான் வந்து பொரித்து வச்சுட்டேன். பொரித்த உடனே வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் மீன் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள்.